வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இலவச வேஷ்டி சேலை நான் இந்த துறைக்கு வந்த பிறகு எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த 4.5 வருஷம் மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது தரமாக இதுவரைக்கும் அந்த மாதிரி தரம் அதுக்குள்ள கிடையாது. ஆனால் இந்த வருஷம் ஹிஸ்ட்ரி என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ இது வரைக்கும் இந்த மாதிரி 100% இப்போ சிவில் சப்ளை கோடவுன்ஸுக்கு மொத்தம் 1,70,00,000 வேஷ்டி சேலை போய் சேர்ந்தாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி இல்லை. அடுத்து செப்டம்பர் வரைக்கும் அந்த ஆட்சியில் செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எங்கள் வேலை இப்போ ரெவன்யூ அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எங்களுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் நேற்றோட முடிஞ்சு போய் 15 கூட. கடந்த முறை குற்றச்சாட்டு வச்சார் அண்ணாமலை. அவெல்லாம் சும்மா தெரியாது. அது பாலிஸ்டர்னு அதுக்கு தான் நாங்கள் இப்போ அதில் 13 பாலிஸ்டர்னு நம்ம கிடையாது. இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்குறோம்ல. காட்டன் விலை ஜாஸ்தி. இவ்வளோ பர்சன்டேஜ் காட்டன் எவ்வளோ பர்சன்டேஜ் இது இருக்கும் பாலிஸ்டர். நான் கொடுக்கறது இல்லை. அது கொடுத்துட்டு கலக்குனா தப்பு பண்ணால் அந்த சொசைட்டிக்காரன் அந்த மாதிரி போன வாட்டி தப்பு பண்ணவங்க 13 லட்சம் வேஸ்ட்டு நாங்கள் இது போட்டு இது பண்ணி நிறுத்தி வச்சுட்டோம். இப்போ எவ்வளோ கேட்டாங்க அதை எடுக்கலை. அந்த மாதிரி நமக்கு அது சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு என்ன புரியாத பேசி நிற்கிறாங்க. முதல்ல 3 ப்ரெஸ்ஸுக்காரன் நீங்கள் புரிஞ்சுங்க. ஒருத்தர் சொல்லும் போது அது உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்கணும். சும்மா வாய்க்கு வந்ததோன்னு யார் ஒன்றா பேசிக்கலாம். நாங்கள்லாம் என்ன செய்யணுமோ நம்ம முதலமைச்சர் அதுதான் நாங்கள் செயல்பட்டு கொடுக்குறோம். வேற ஒன்றும் கிடையாது. சார், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது. பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா திட்டம்னு மாற்றத்துக்கு பேர் மாற்றத்துக்கு மத்திய அரசு திட்டமிட்டு எல்லாத்துக்கும் தான் பண்றாங்க. நீங்க தாங்க அதுக்கு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் எதிர்க்கிற முதலமைச்சர் ஒன்றிய அரசை எதிர்க்கிற ஒரே முதலமைச்சர் தளபதி தான். வேற யாரும் இல்லை இந்தியாவில். யாரு எந்த இதுக்கு மாறி மாறி பாஜக மாநில தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி பயணத்தை மேற்கொள்றாங்க. யாரு பயணிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ போய் நிறுத்துறியா? நமக்கு அது சம்பந்தமே கிடையாது. அது அவங்க இன்வால்மெண்ட் அவங்க பண்றாங்க. அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பண்ண மாதிரி இங்கே நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்காது. அது உங்களுக்கு தெரியும். அதுதான் நடக்குது. சார், இந்த தடவை போன தடவை விட வேலூர் சுகர் மில்ல அறுவை எவ்வளவு நம்ம நிர்ணயிச்சிருக்கணும்? இல்லை அதுதான் அதை விட இந்த வருஷம் அதிகமாகுமா? ஓ நெல் இது கரும்பு. இன்னைக்கு அதிகமாக நான் சொன்னேன்ல, இவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ போன வருஷம் 1,25,000 டன் வருது. அவ்வளோதான் கரும்பு வருது. இந்த வருஷம் அதுதான் அவங்க இப்போ போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வரும். கரும்பு விவசாயிகள் தொடர் கோரிக்கைகள் கரும்பினுடைய விலையை கொஞ்சம் ஏற்றணும். இல்லை இப்போ ஏற்றி இப்போ கிட்டத்தட்ட 3,500 மேலே இப்போ வந்தாச்சு. இருந்தாலும் நெல்லுக்கு நல்ல இது நாங்கள் 4,00,000 டன் எதிர்பார்க்குறோம். ஆனால் வரது 1,50,000 இது ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை இப்போ அவ்வளோ பயிர் பண்ண முடியல. நானே 20 ஏக்கரை பண்ணியிருந்தேன். 10 வருஷம் பண்ணலையே. அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. அது இப்போ 3 மில் 2 மில் முடிச்சு ஒரே மில் தான் ஓடுது.